புளியங்குடியில் ஓய்வு பெற்ற டிஜிபி வீட்டில் ரூபாய் 50,000 கொள்ளை சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுலைமான் வழங்கிட கேட்கலாம். சுலைமான், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பேருந்து நிலையத்துக்கு அருகே முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபியினுடைய பூர்வீக வீடு உள்ளது. இந்த வீட்டிலே அவருடைய உறவினர் அமிர்தராஜ் குடியிருந்து வருகிறார். கடந்த வாரம் திடீரென்று மாலை 3 மணி அளவிலே வீட்டில் யாரும் இல்லாத நிலையிலே அவருடைய மகன் பொன்ராஜ் என்பவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்ததாகவும், அந்த தாயார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்த பொழுது தன்னுடைய மகன் கைகால் கட்டப்பட்ட நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதற்கு பிறகு அவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையில் வீட்டில் பீரோவில் இருந்த சுமார் 50,000 ரூபாய் திருடு போனதாக அந்த மாணவன் கூறினான். உடனடியாக அந்த மாணவனிடத்தில் விசாரித்த பொழுது முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் திடீரென வீட்டுக்குள் புகுந்து என் கையை கட்டி வாயிலை துணியை வைத்து அமுக்கி விட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒரு திரவத்தை மூஞ்சலை தொளித்ததனால் நான் மயங்கி விட்டேன் என அந்த சிறுவன் கூறினான். இது குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்து பார்த்தது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது வெளியில் இருந்து இங்கே யாரும் வந்து திருடுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிந்த நிலையிலே மாணவனை கூப்பிட்டு நேற்று தனிமையிலே விசாரித்த பொழுது அந்த மாணவன் தன்னுடைய பிறந்தநாள் பார்ட்டிக்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்கள் பணம் தராததால் நானே வீட்டில் பீரோவில் இருந்த பணத்தை திருடிவிட்டு இது போன்ற ஒரு நாடகத்தை நான் அரங்கேற்றதாக அந்த மாணவன் கூறியதை கண்டு காவல்துறை அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவனிடத்திலே தொடர்ந்து விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுலைமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.